திசை மாறும் வாழ்க்கையே. ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி பேசுதுன்னு பாரு. இவங்க கூட பேசினா நம்மளுக்கு இல்லாத தலைவலியும் கூட வந்துரு. ஐயோ முருகா, நம்ம முதல்ல அம்சாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் எடுப்பாளா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அடியே அம்சு, ஃபோனை எடுடி. சே, வாழ்க்கையே ரொம்ப போராக போகுதே. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வேலையும் இல்லை. இந்த மாமியா கிழவி எங்கே போச்சுன்னு தெரியல. அது இருந்தாலாவது ஏதாவது வாயை பிடுங்கிட்டு இருக்கலாம். அக்கா வேற ஒரு வார்த்தைக்கு வேலை இல்லைன்னு சொல்லிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஆள் எங்கே போனான்னு தெரியலையே. இன்னைக்கு எப்படியாவது மாமா வந்த உடனே கூட்டிட்டு படத்துக்கு போயிடோன்னு. அதுக்குள்ளே இந்த மாமியா கிழவி வீட்டுக்கு வந்தது, அதுவும் போக விடாது. இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணணுமே. இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறது? ஹலோ ஹலோ அம்சா, நான் தான் புள்ள மீனாட்சி அக்கா பேசுகிறேன். அக்கா சொல்லுங்கக்கா. என்னக்கா, ஏதாவது வேலை ஏதாவது இருக்குதா? வரட்டுமாக்கா? நானே ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டீங்க. சொல்லுங்கக்கா, வரட்டுமா? அம்சே, வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள. ஆனால் நீ கொஞ்சம் வீடு வரைக்கும் வர்றையா? என்னக்கா நீங்கள் வர்றையான்னு கேட்டுட்டு இருக்கிறீங்கோ? இதை இப்போவே வர்ற. அக்கா, என்ன விஷயங்க்கா? அது ஒன்றும் இல்லை அம்சு, சந்தோஷமான விஷயந்தான். ஒரு நல்ல செய்தி. நம்ம சந்தியா பெரிய பிள்ளையாயிட்டா. அதான் அம்மா அப்பாவையெல்லாம் தண்ணி ஊற்றுறக்கு வர சொல்லியிருக்கிற. சரி, ஒருத்தர் கூட சொல்லல, உனக்கும் ருக்குக்கும் மட்டும் சொல்லலான்ட்டு கூப்பிட்டேன். என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா எனக்கு ஒத்தாசையாக இருக்குது. அதனால தான் ஃபோன் பண்ணேன். வாவலைங்களா? அக்கா சூப்பர்க்கா, சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்க. போங்க அக்கா, உன்னை ஒரு வாரத்துக்கு ஃபங்க்ஷன் ஜமாயிச்சிட வேண்டியதா. இதோ இப்பவே கிளம்பிட்டக்கா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க போய் வேலையை பாருங்க. சரி அம்சே, மறந்துடாத, சீக்கிரம் உடனே கிளம்பி வா. அப்ப நான் வைக்கட்டுமா? அக்கா 5 நிமிஷம், நீங்க கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே வந்துடுவேன். நீங்க முதல்ல போனை வைங்க. அக்னி நட்சத்திர அக்னியில் அம்சாளுக்கு ஆட்டம் பாட்டம் ஆரம்பமாயிருச்சு. அக்கா இதோ வந்துட்டேன். இதுதே நம்ம பிள்ளைங்க. என்னதே இருந்தாலும் 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு எப்படி வாய் நிறையா அக்கா அக்கான்னு கூப்பிடுதுகோ. என்ற மாமியா கிளவிந்தே இருக்குது பாரு. எப்போ பார்த்தாலும் வாயை கொட்டிட்டு ஐயய்ய சை. இதை நினைக்கிறத விட்டு போட்டு நம்ம முதல்ல ருக்குக்கு போடுவோம். அடியே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போன எடுவுள்ள. அது என்னதே பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் போன் எடுக்க மாட்டேங்கிறா வாரிவோ. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமை இல்லாத நாள் எண்ணியது போலே பூச்சுடுது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. யாரு மாமாவா இருக்குமா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? ஹலோ அடியே இருக்கு, நான் மீனாட்சி அக்கா பேசுகிறேன் புள்ள. இன்ன வரைக்கும் இது என்னதான் பண்ணுனேன், உனக்கு ஃபோன் எடுக்கிறக்கு இத்தனை நேரமா? அக்கா, அது நான் கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன்னா ஃபோன் வெளியில் இருந்ததுக்கா. நான் எடுக்கிறக்கு டைம் ஆயிடுச்சு. அக்கா சொல்லுங்கக்கா, என்னக்கா, ஏதாவது வேலை இருக்குதா? வரணுமாக்கா? வேலையெல்லாம் ஒன்றுமில்லை ருக்கு. ஆனால் கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து போட்டு போறியா? கண்டிப்பாக வரேக்கா. ஏங்கா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் ருக்கு, முக்கியமான விஷயங்கிறத விட சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வைய. நம்ம சந்தியா பெரிய பிள்ளையாயிருக்கிறா. அதான் ஊர்லேருந்து அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறக்கு வர சொல்லியிருக்கிற. ஒருத்தர் கூட சொல்லல. நீயும் அம்சாலும் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குது. அதான் உங்கள் கூட மட்டும் சொல்கிறேன். கொஞ்சம் வரையா புள்ள? அக்கா என்ன சொல்கிறீங்க? சந்தியா பெரிய பிள்ளையாயிட்டாளா? அதுக்குள்ளேயுமா? அக்கா நீங்கள் ஃபோனை வைங்க, இப்போவே வந்துடுறேன். 10 நிமிஷக்கா, நீங்கள் ஃபோனை வச்சுட்டு வேலையை பாருங்கள். இப்போ வந்துடுறக்கா. சரி ருக்கு அண்ணாட்டி, கொஞ்சம் சீக்கிரவா, நான் ஃபோனை வைக்கிறேன். அப்பாடா, எப்படியோ 2 பேர்த்துக்கும் சொல்லியாச்சு. நம்ம ருக்கும் அம்சாலும் என்ற கூட இருந்தாலே ஒரு தூண் மாதிரி பலமாக இருக்குது. எப்படியோ பிள்ளைங்க 2 வந்துருங்கோ. உனி போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அடியே மீனா, மீனா. ஏமா இப்பதானமா வந்தேன், அதுக்குள்ள ஏமா கூப்பிடுறேன்? அடியே மீனா, இங்க வாடி, ஒரு முக்கியமான விஷயம். அடியே இங்க வா. ஏமா இப்பதானமா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போனேன், அதுக்குள்ள ஏமா கூப்பிட்டே இருக்கிறேன்?
அடியே மீனா, முதல்ல எல்லா வேலையும் முட்டு தள்ளிட்டு முதல்ல போய் கிளம்புடி, உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் வீட்டுக்கா? நீயா சொல்ற? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. என்னம்மா விஷயம்? அடியே மீனா, நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குதுடி. இத்தனை நாள் மனசுல வச்சிருக்கிற எல்லாத்தையும் வச்சு பழி வாங்க வேண்டிய நேரம் வந்திருக்குதுடி நம்மளுக்கு. அடியே மீனா, உங்க அண்ணன் புள்ள பெரிய மனுஷியா இருக்கிறாளாமாடியோ, வயசுக்கு வந்திருக்கிறாளாமா. கிளம்புடி போலாம். அம்மா நிஜமாவா சொல்ற? சந்தியாவாமா பெரிய விளையா இருக்கிறா? ஆமாண்டி, அவத சீரஞ்சிறப்பும் போட்டி பாணியும் எல்லாம் வண்டியில் வந்து இறங்குறதெல்லாம் போய் பார்க்கணுமல்லோ. நட நட கிளம்புடி. அம்மா இருமா, ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளம்பிடலாம். சரி சரி, கிளம்பு கிளம்பு. அடியே, நல்ல ஒரு பட்டு சீலை ஏதாவது எடுத்து கட்டிட்டு வாடி. போமா, எனக்கா சீரு? நம்ம முதல்ல போய் சந்தியாவை பார்க்கலாம். இருமா வந்துடுறேன். அடியே மீனாட்சி, ஊட்டுட்டு நீ போனதுக்கு உன் ராத்தக்காரி என்னை என்னென்ன பேச்சு பேசிட்டு போனா. வர்றண்டி வர்ற, எல்லாத்துக்கு வட்டி முதலும் திருப்பி கொடுக்க வேண்டாம். வர்றண்டி வர்ற. அக்கா பசிக்குதா? நான் வேணா ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் கவி, எனக்கு பசிக்கல. எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு, பசிக்குதுன்னா ஒழுக்கமா சொல்லு, ஏதாவது எடுத்துட்டு வந்து தர்றேன். அப்புறம் எல்லாரும் வந்து அப்படி இப்படின்னு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் நீ தான் டயர்ட் ஆயிடுவ. அதனால தான் கேட்டேன். வேணும்னா சொல்லி எடுத்துட்டு வந்து தர்றேன். இல்லை கவி, எனக்கு பசிக்கல. அதெல்லாம் எதுவும் வேணாம், விடு. என்னக்கா ரொம்ப டயர்டா இருக்கியா? ஃபேஸ் எல்லாம் டல்லா இருக்குது. சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுடி. எப்படா அமுச்சு வருவாங்க, பேசாமல் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு இருக்கு எனக்கு. இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு தான் எப்போ என்ன மாதிரி குட்டி பிள்ளையா இருக்கணும்னு சொல்கிறது. உன்னை யார் இவ்வளோ பெருசு வளர சொன்னா? உனக்கு ஒரு நாள் வரு, அப்போ இருக்குது உனக்கு. பேசாமல் ஓடி போயிரு. என்கிட்ட இந்த நேரத்தில் ஏதாவது பேசினேன் அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சரி விடு, நான் ஒன்றும் சொல்லலை. அம்மாடி சந்தியா. அம்மா அம்மா, அக்காக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேம்மா. சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்றேன். அங்க பாரு எவ்வளோ டல்லா கொண்டிருக்கான்னு. பாவமா இருக்குமா. ஏமா இங்கேயே குறை வச்சிருக்கேன்? எல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் ஜாமி. இதெல்லாம் பெரியவி சொன்னது. அதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சு தேன் ஆகணும். அதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்கிறக்கு ஒன்றும் பக்குவம் வரல. அப்புறம் தெரிஞ்சுக்குவியாம்மா எல்லாத்தையும். இந்த போனை கொண்டு போய் வெய்யி. அம்மா, அம்ச்சி அப்ச்சி எல்லாம் வருவாங்களாம்மா? அத்தை மாமாவும் வருவாங்களா? ஆமாம் ஜாமி, அம்ச்சி அப்ச்சி அத்தை மாமா கொப்பத்தா அத்தை எல்லாரும் வருவாங்க. என்னம்மா சொல்ற? நிஜமாவா சொல்ற? அம்ச்சி அப்ச்சி அத்தை மாமா அப்பத்தா அத்தை எல்லாரும் வருவாங்களா? ஆமாம் ஜாமி, நம்ம அக்காளுக்கு தண்ணி ஊற்றணுமல்ல, அதுக்குத்தான் எல்லாரும் வருவாங்க. அம்மா, எல்லாரும் வராட்டி என்னம்மா, அஞ்சு மட்டும் வந்த பத்தாதா? ஏம்மா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கேன்? உன்ன சின்ன பிள்ளையாவே இருக்கிறேன், அதுக்குள்ளேயும் பெரிய பிள்ளையாயாச்சு. இதெல்லாம் செய்ய வேண்டிய முறைசாமி. சம்பிரதாயப்படி அத்ததே வந்து தண்ணி ஊற்றி உனக்கு புது துணி போட்டு விட்டு அப்புறந்தே வீட்டுக்குள்ளே ஊட்டிட்டு போகணும். நான் ஒருத்தி அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு இங்கே ஊட்டிட்டு வந்துட்டேன். சரி விடு. அம்மா, இதெல்லாம் எதுக்குமா? நான் டெய்லியும் குளிக்கிறது தானே. பேசாமல் நானே குளிச்சுட்டு பேசாமல் இருந்துப்பேன். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? இது சரியாத்தான் போச்சு. ஊரழைச்சி பண்ண வேண்டியது நம்ம 4 பேர்த்து கூப்பிட்டு பண்ணுறோம். இது நல்லாத்தே இருக்குதுவோ. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முறைப்படி எல்லாத்தையும் பண்ணணும் தங்கோ. இப்போதைக்கு உனக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், அப்புறம் பெருசாக சீர் பண்ணிக்கலாம். என்னவோ பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அதாவது முல்லை எப்படி மேக்கோப்பை போட்டுட்டு எல்லாம் கொண்டாடுறதுக்கு பண்ணதுக்கோ என்ற முல்லை இன்னும் இப்படியே இருக்குதுக்கோ. இது சரியாத்தான் போச்சுவோ. அம்மா, அப்பா எங்கம்மா? அப்பா காணோன்னு ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தீங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்பா எங்கம்மா? அப்பா வந்துருவாருடா தங்கம். அப்பா அது என்ன கடைக்கு போயிருக்கிறாரு. சக்கரை டீ தூள் காப்பி தூள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், அதுக்குத்தான் போயிருக்கிறாரு. அப்பா நல்லா ஆயிட்டாரு, நல்லாத்தான் நடக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இருங்க, அம்ச்சி அப்ச்சி வந்துருட்டேன். சரிம்மா. மீனாட்சி,
மாமா இந்த உள்ள நீ சொன்ன எல்லாமே வாங்கிட்ட, எல்லாமே இந்த பையில் இருக்குது, பார்த்துக்கோ. வேற நாள் வேணும்னா சொல்லு, வாங்கிட்டு வர. ஆ சரி மாமா, போதும் ஆறு வர்றாங்க, நம்ம அளவுக்கு தேனை விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மாடி சந்தியா, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி, சந்தோஷமா இருக்கோன்னு. தின்னு முகமெல்லாம் வாடி கிடக்குது புள்ளைக்கு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி சரி மீனாட்சி, அத்தை மாமாக்கெல்லாம் சொல்லிட்டியா? வந்துட்டு இருக்கிறாங்களா? மாமா எல்லாத்துக்கும் அப்பளையாவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க மாமா, வந்துருவாங்க. சரி சரி அண்ணாட்டி. அம்மாடி கவி, இந்த சாமி இதை கொண்டு போய் கிச்சனில் வச்சு போட்டு வா. ம் சரிம்மா. மாமா நான் அத்தைக்கும் ஃபோன் பண்ணி மீனாலையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அப்படியே ருக்குக்கும் அம்சாலுக்கும் சொல்லிட்டு மாமா வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி மீனாட்சி, வர்ற வீக் வரட்டு விடு. அக்கா ருக்கு அம்சே வாங்க வாங்க, வந்துட்டீங்களா பிள்ளைங்களா? என்னடா உன்னம் காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன், வாங்க வாங்க. அக்கா நாங்கள் வராமல் இருப்போமா? தள்ளுங்க முதல்ல பிள்ளை பார்க்கலாம். அம்மாடி சந்தியா குட்டி, இப்போத்தே விளையாடிட்டு இருந்த பிள்ளையாட்டு தெரியுது, அதுக்குள்ளேயும் பெரிய பிள்ளையாயாச்சு. சரி சரி சந்தோஷமா இருக்கோன்னு. ம் சரிங்க ஆண்டி. ஆமாக்கா, சந்தியாவை இப்போத்தே குட்டி பிள்ளையா பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் பெரிய பிள்ளையாயாச்சு. காலம் நேரம் என்னவா ஸ்பீடாக போகுது ஏக்கா? ஆமாம் சே, அடுத்தது நம்ம சந்தியாளுக்கே மாப்பிள்ளை பார்க்குறக்கு ஆரம்பிச்சிடலாம் மாட்டேக்குது. ஆனால் நீ ஒன்று நல்ல செய்தி சொன்ன வாட்ட காணோம். போங்கக்கா, இங்கே வாருக்கா மீனாட்சி அக்கா. அம்சா சொல்றதும் சரிதானே ருக்கு. அண்ணா நீங்களும் சேர்ந்துட்டீங்க பார்த்தீங்களா? அதுக்கு இல்ல ருக்கு, சட்டு புட்டுன்னு மாப்பிள்ளை காட்டுனீன்னா கெட்டி மேளத்து போட்டுடலாமல்ல, அதான் சொன்னேன். அப்படி சொல்லுண்ணா. அண்ணா இன்னைக்குத்தான் நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கிறீங்க, அதைத்தான் நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்றும் அசைஞ்ச பாட்டை காணோம். அதெல்லாம் நடக்கிற நேரத்தில் தானா நடக்க போகுது. கூடி சீக்கிரத்தில் எல்லாம் நல்ல செய்தியும் வரும்பாரு. யாருக்கு? ம் ஆமாக்கா. அம்மாடி சந்தியா குட்டி. அத்தை சின்ன பொண்ணு, வாங்க வாங்க. எங்க மாமா மச்சானையெல்லாம் காணோம்? வரங்க மாப்பிள்ள, அதை பாருங்க வெளியில தான் நிக்கிறாங்க. வெளியில நிக்கிறாங்களா? ஏமா உள்ள வர வேண்டியது தானோ? அது நீ என்னமோ உங்க அண்ணனையும் உங்க அப்பாவையும் நீங்களே போய் கேளுங்க. அதுக்கு இல்ல மீனாட்சி, ஐயன் நம்மளை முதல்ல தண்ணி ஊற்ற சொன்னாரு, அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னாங்க. அவை வெளியில தாங்க மாப்பிள்ள இருக்கிறாங்க, போய் பாருங்க வாங்க, நாங்க பாப்பாளுக்கு தண்ணி ஊத்துறோம். சரிங்க அத்தை. அம்மாடி சந்தியா குட்டி, இப்பத்தே உன்னை கால் மேலே போட்டு நான் தண்ணி ஊத்துன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் பெரிய பிள்ளையாயாச்சு. நாளும் பொழுதும் என்னமா போகுது. பிள்ளை வீங்காயாட்டம் சும்மாவா சொன்னாங்க? பொட்ட பிள்ளை வெறுசாகருக்கு என்ன நேரம் ஆகுதுன்னு பார்த்தியா? எல்லாம் சட்டு புட்டுன்னு வேலை முடிஞ்சிரு. பொட்ட பிள்ளை காரியுமே அப்படித்தேன். ஆமாம்மா, சரியா சொன்னீங்க. சரி சரி, பிள்ளை ரொம்ப நேரம் இப்படி உட்கார வச்சுட்டு வேண்டாம், தண்ணி ஊற்றலாமா மீனாட்சி? ஓ ஊற்றலாம்மா. சின்ன பொண்ணு பைய அப்படி வச்சு போட்டு பிள்ளைக்கு தண்ணி ஊற்றி விடு. சரிங்க அத்தை. என்ன சந்தியா, ஜமாய்ச்சிடலாமா? போங்கத்த. ஆட பிள்ளைக்கு இப்பவே வெக்கத்தை பாரு. அம்மாடி மீனாட்சி, முதல்ல பிள்ளைக்கு முக்காலி எடுத்துட்டு வந்து போடு. முக்காலியில் உட்கார வச்சுதான் தண்ணி ஊத்தோன்னு. சரிம்மா, இருங்க எடுத்துட்டு வரேன். மாமா மச்சான் வாங்க, உள்ள போலாதே, இங்கேயே நின்னுட்டீங்க, வாங்க மாமா. இருக்குங்க மாப்பிள்ள, அதனால என்னங்க, முதல்ல பிள்ளைக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டுங்க, அப்புறம் போல நம்ம எதுக்கு உள்ள நின்றுட்டு. சரிங்க மாமா, இருங்க மாமா, ஏதாவது ஜூஸ் எது எடுத்துட்டு வர சொல்றேன். இருங்க மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ என்ன அவசரம், முதல்ல பிள்ளைக்கு தண்ணி ஊத்துட்டு அப்புறம் போய் பார்க்கலாம், இருங்கோ. சமுந்தியம்மா வாங்க வாங்க, நல்லா இருக்கிறீங்களாங்க சமுந்தியம்மா? நாங்கெல்லாம் நல்லாத்தான் இருக்கிறோம். நாங்கள் இங்கே யாரு கூட உறவு கொண்டாடுறதுக்கு வரல, என்ற வேத்தி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறோம். அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்கம்மா. டேய் இங்கே பாரு, நான் உங்களை பார்க்கறக்கெல்லாம் ஒன்றும் வரல, என்ற வேத்தி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். என்ன பண்ணுற என்ற வேத்தி? அம்மா பாப்பாக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்கம்மா, போங்கம்மா, உள்ளதா இருக்கிறாங்க, போங்க. என்னது தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்களா? அது எப்படி? நான் வரதுக்கு முன்னாடி தண்ணி ஊத்துவாங்க, எங்க தள்ளு பாக்குறேன் நானு. அம்மா அம்மா இருமா. அம்மாடி சின்ன பொண்ணு, முதல்ல ஒரு சொம்பு எடுத்து தலையோட ஊத்து சின்ன பொண்ணு. சரிங்க அத்தை. நிறுத்துங்க,